ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சிக்கன் பார்ட்ஸை வச்சு தான் ஒரு பிரட்டல் பண்ண போகிறேன். இந்த பிரட்டலை நீங்கள் எல்லா வகையான உணவுகளுக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சைட் டிஷ்ஷாக எல்லாத்துக்கும் எடுத்துக்கொள்ளலாம். ஸ்டார்டர்ஸுக்கும் இங்கே சாப்பிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். எப்படி செய்யுதுன்றது பார்ப்போம். இப்போ சிக்கன் பார்ட்ஸ் 1 கிலோ எடுத்துருக்குறேன். இது சிக்கன் காட்டும் லிவரும் சேர்ந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்குறேன். அரை கிலோ எடுத்துருக்குறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணணும். சிக்கன் காட்ஸை இது உள்ளுக்கும் ரத்த கட்டிமாய் இருக்கும், அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணணும். இல்லாட்டி இது வெடுக்குமாய் மணக்கும். பாருங்கள் எப்படி க்ளீன் பண்ணுறேன்ட்டு. அதே மாதிரி க்ளீன் பண்ணுங்கள் நீங்களும். லிவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுக்க வேணும். இப்போ ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுங்க. இப்போ பாருங்கள், சிக்கன் காட்டையும் லிவரையும் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏனெண்டா சிக்கன் காட் அவியறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ அதை முதல்ல அவிச்சிட்டு பிறகு தான் சிக்கன் லிவரை இங்கே போட்டு அவிக்கணும். அதோட மிக்ஸ் பண்ணி இப்போ உப்பு மஞ்சள் போட்டு இதை நல்லா கழுவி எடுக்க போகிறேன். கழுவி எடுத்து போட்டு தான் நான் அவிக்க போகிறேன். உப்பு மஞ்சள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுங்க. 2-3 தரம் கழுவி எடுங்க. இப்போ பாருங்கள், இந்த கழுவி எடுத்துட்டு உப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சள் ஒரு அரை ஸ்பூன் போட்டு தண்ணியும் ஒரு அவிர அளவுக்கு தேவையான அளவுக்கு விடுங்க. விட்டு அடுப்பை போட்டு அடுப்பில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் நல்லா அவிய விடுங்க. இடைக்கிட பார்த்து கிண்டி விட்டு தண்ணியும் விட்டு அவிய விடுங்க. மூடி போட்டு அவிய விட்டுருக்குறேன். ஒரு 20 மினிட்ஸ்க்கு பிறகு பாருங்கள் நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. இந்த நேரம் லிவரடை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி நான் அவிய போட்டேன். அதை 10 மினிட்ஸ் போட்டு அவிய விட்டுருக்குறேன். இங்கே தனியாக வேணும்னாலும் அவிச்சு எடுக்கலாம். நான் ஒன்றாவே அப்படி போட்டு அவிச்சிட்டேன். ஏண்டா காட் கொஞ்சம் லேட்டாக அவியும்ன்றதுக்காக. இப்போ அவிச்சு எடுத்துட்டு இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு சூடாயினதும் ஆயில் விட்டுருக்குறேன். ஆயில் விட்டு பட்டை போட்டிருக்குறேன். அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சீரகம் போட்டு வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். 1 கிலோ வெங்காயம் அப்படி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்குறேன். உங்களுக்கு கூட குறையும் நீங்கள் வெங்காயம் போட்டுக்கொள்ளலாம். ஏனென்றால் இதுக்கு நிறைய ஒனியன் போட்டால் தான் நல்லா இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு ஒனியன் போடுறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரட்டல். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூளும் ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். ஒரு கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. விட்டு ஒரு கண்ணாடி பருவம் வரும் வரைக்கும் வதக்கிட்டு, இது கூட வதங்க தேவையில்லை உங்களுக்கு. இப்போ வதங்கிட்டுது. இப்போ பச்சை மிளகாயும் போட்டிருக்குறேன். நடுவால் கீறிட்டு போட்டிருக்குறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா வதங்கி வந்துட்டு வெங்காயம். இந்த நேரம் அவிச்சு வச்சிருக்கிற சிக்கன் பார்ட்ஸை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஆயிலேயே இந்த சிக்கன் பார்ட்ஸ் வெங்காயம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். டேபிள் ஸ்பூனால் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா இதையும் நடுவில் நல்லா நீங்கள் முதலும் போடலாம், வெங்காயத்தோடையும் போட்டும் வதக்கலாம். நான் கொஞ்சம் மறந்து போனதால் சிக்கன் பார்ட்ஸை போட்டுட்டு நடுவில் போட்டு வதக்கிட்டு எல்லா பக்கம் கிண்டி விட்டு எடுத்துட்டேன். இப்படி போட்டாலும் நல்லா வாசமாக இருந்தது. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த பச்சை வாசமெல்லாம் போகும் வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடுங்க.
பாருங்கள் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டுது. இந்த ஆயிலே இந்த சிக்கன் பார்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகி வரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வெடுக்கு வாசம் வராது. இந்த நேரம் 1 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இதை அப்படியே ஃப்ரை பண்ண விடுங்க. ஆயிலே எல்லாம் ஃப்ரை ஆகி வரும். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரை ஆகி வந்துட்டுது. இந்த நேரம் திக்காக கோகோனட் மில்கை தேவையான அளவு விடுங்க. உங்களுக்கு எப்படி கூட கிரேவியாக வேணுமெண்டா கொஞ்சம் கிரேவியாக எடுக்கலாம் கூட விட்டு. இல்லை கொஞ்சம் பிரட்னமாக எடுக்கண்டா இந்த அளவுக்கு விடுங்க. நான் கொஞ்சம் பிரட்னமாக எடுக்க போகிறேன். இந்த கோகோனட் மில்க்லேயே இது பொரிஞ்சு வரும். ஒரு டீஸ்பூனால் போட்டுருக்குறேன் கரம் மசாலா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆயிலே ஃப்ரை பண்ணி வரணும். ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும். இப்போ உப்பு காணாத்தால் திரும்ப டீஸ்பூனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இந்த போட்ட உப்பெல்லாம் அளவாக இருந்துச்சு. இதே அளவுக்கு நீங்களும் போட்டுக்கொள்ளுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஃப்ரை ஆகி விடுங்க. கிண்டி விடுங்க. இடையில மூடி விட்டிங்கன்னு சொன்னால் தேங்காய் பாலெல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா பாருங்கள் பிரண்டு வரும். இப்போ சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு எல்லாத்தையும் நறுவல் புருவெல்லாம் அரைச்சி போட்டிருக்கணும். அதோட கருவேப்பிலையும் ஃப்ரெஷ் கருவேப்பிலையும் பிச்சு போட்டிருக்கிறேன். போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுட்டு பாருங்கள் இப்போ நல்லா எல்லாம் ஃப்ரை ஆகி வந்துட்டுது. இதை நீங்கள் எல்லா வகையான உணவுகளுக்கும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உப்பும் பார்த்து அளவாக இருந்தது. உங்களுக்கு கிரேவியாக வேணுமுன்னா கொஞ்சம் ஏர்லியாக இறக்கலாம். நான் கொஞ்சம் ஃப்ரையாக எடுத்துருக்கிறேன். அப்புறம் ஃப்ரையாக எடுத்து சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். பாருங்கள் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி பாலில் நல்லா பொரிஞ்சு வந்துட்டுது. இந்த பாலில் பொரிஞ்சு வரதான் அவ்வளோ டேஸ்ட் இந்த சிக்கன் பார்ட்ஸ் கறி. இந்த பிரட்டல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கறியும் தங்கச்சியோட வீட்டில் தான் நின்று செய்தேன். நான் கொரட்டைக்கு போன வடிவா அங்கேயே நின்று செய்து உங்களுக்கு போடுறேன் வீடியோ. இது நான் தான் செய்தேன். இது நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.